மருந்து கிடைக்காமல் மரணிக்கும் காசா குழந்தைகள். இஸ்ரேலின் கோர முகத்தை வெளிக்கொண்டு வந்த யூனிசெஃப். கடந்த ஓராண்டிற்கும் மேலாக காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களால் பாலஸ்தீன மக்கள் சொல்லனா கொடூரங்களை சந்தித்து வருகின்றனர். இனப்படுகொலையை கையில் எடுத்துள்ள இஸ்ரேல் ட்ரோன்களை கொண்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளை குறிவைத்துக் கொள்வது, தடை செய்யப்பட்ட பயங்கர ஆயுதங்களை கொண்டு காசா மக்களை அழிப்பது, வேண்டுமென்றே உணவு பஞ்சத்தை உருவாக்குவது என பல கோரங்களை செய்து வருகிறது. இதெல்லாம் போதாது என நெஞ்சை உலுக்கக்கூடிய செய்தி ஒன்றினை யூனிசெஃப் வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் தாக்குதலால் படுகாயமடையும் காசா குழந்தைகள் மருத்துவமனைகளில் போதுமான அளவு மருந்து கிடைக்காததால் மரணத்திற்காக காத்திருப்பதாகவும், பல குழந்தைகள் மருந்து கிடைக்காமல் மரணித்து வருவதாகவும் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. காசாவில் காயங்களுடன் துடிதுடிக்க மருத்துவமனைக்குள் வரும் குழந்தைகள் மரணமடைந்து மௌனமாக ஸ்ட்ரெச்சர்களில் பிணவரைக்கு திரும்புவதை பார்க்க முடிகின்றது. ஏனெனில் மருத்துவமனைகளில் மருந்துகள் இல்லை, முறையான மருத்துவ வசதிகள் இல்லை என யூனிசெஃப் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே இடப்பெயர்வு, வெடிகுண்டுகளின் சத்தம், பசி, தாகம், ஊட்டச்சத்து குறைபாடு என மனிதாபிமான நெருக்கடிகளை சந்தித்து வரும் காசா குழந்தைகள் தற்போது முறையான மருத்துவ வசதியின்றி மரணித்து வருகிறார்கள் என்ற செய்தி உலக மக்களை உலுக்கியுள்ளது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.